வணக்கம் மகளே! அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கொரியன் படமான எ ஹார்ட் டே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹீரோ ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீசர். படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோ அவரோட அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்போ ஃபோன் பேசிட்டே போறதுனால ஒருத்தன் மேல கார் ஏத்திர்றாரு. அவன் இறந்தும் போயிடுறான். அந்த டைம்ல பின்னாடி யாரோ வர மாரி இருக்கும். அவன கார் டிக்கில போட்டு இறுதி சடங்குக்கு லேட் ஆனனால அப்படியே போயிடுறாரு. சடங்கு நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு அவரோட ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்றாரு. ஏன்னா இவரு கரப்டட் போலீஸ் அப்படிங்கிறதுனால இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவரோட ஆஃபீஸ் லாக்கர்ல சோதனை பண்றாங்க. அங்க நெறைய படம் எடுத்துட்டதாவும், அதுக்கப்புறம் அவரோட கார்ல தான் அவங்க சோதனை பண்ண போறாங்க அப்படிங்கிறதாவும் தகவல் சொல்றாரு. இப்போ கார்ல தான் பாடி இருக்குல்ல, அந்த பாடிய ஹீரோ என்ன பண்றாரு? அதனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது? அவரு சந்திக்கிற சிக்கல்களா என்ன? அது எல்லாத்தையும் அவர் எப்படி சமாளிச்சு வெளிய வந்தாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களமே. ஹீரோ ஒவ்வொரு சீனுமே செம்மையா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு கொலைய பண்ணிட்டு அவரு அந்த டைம்ல பதட்டப்படுறதா இருக்கட்டும், தன்னோட அம்மா இறுதி சடங்குக்கு போகணுமேன்னு படுற பதட்டமா இருக்கட்டும், ஒரு சூழல்ல அவரு குடும்பத்துக்காக பதட்டப்படுறதா இருக்கட்டும், பல சீன்ஸ்ல என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து போறதா இருக்கட்டும், வில்லனுக்காக அவரு போடுற ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. வில்லனோட என்ட்ரியே யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் பண்ற சம்பவங்களுமே ஒண்ணொண்ணும் அசால்ட்டா இப்படிங்கிற மாரி பண்ணிட்டு போன மாரி இருக்கும். நல்லாவே இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பரபரப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபியும் வேகமாவே வேலை செஞ்சிருக்கு. ஸ்க்ரீன் பிளே சும்மா பட்டாசா பறக்கிற மாரி இருக்கும். நொடிக்கு நொடி உங்கள பரபரப்பாவே கொண்டு போவாங்க. அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே எங்கேயுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அத கடைசி வரைக்குமே அவங்க கிளைமாக்ஸ் வரைக்குமே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போனது இன்னும் ரசிக்கும்படியாவே இருந்தது. நம்மள எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு பரபரப்போட என்னதான்டா நடக்குது அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரேசியா இருந்தது. ஒரு தரமான சீட்டேஜ் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, எந்த செகண்ட் தாட்டுமே இல்லாம தாராளமா பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுவும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. அமேசான் பிரைம்ல இருக்கு. நீங்க கொரியன் பட விரும்பிகளா இருந்தா, இந்த படம் இன்னமுமே உங்கள ரொம்ப கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஆபாச காட்சியுமே இல்ல. ஸோ குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மகளே. நன்றி, வணக்கம்.